பெரும்பான்மை என்றாலே அது அறுதி பெரும்பான்மை தான். 50% உறுப்பினர்கள் ஆதரிக்கின்றார்கள் என்பதுதான் பெரும்பான்மை. தனிப்பெரும்பான்மை என்ற அடிப்படையிலே கூடுதல் இடங்களை பெற்றிருக்கின்றார்கள் மற்ற கட்சிகளை காட்டிலும் என்பதற்காக நாங்கள் தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஆளுநர் ஒரு வாய்ப்பை கூட வழங்கிவிட்டார். அதாவது நீங்கள் எந்த கூட்டணியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், தேர்தலின் பொழுது நீங்கள் கூட்டணி முறையில் கைகோக்காத கட்சிகளிடம் கூட ஆதரவை வாங்கி வாருங்கள், அது உங்களுக்கு எதிராக இருந்த கூட்டணி கட்சியாக கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களை ஆதரிப்பதாக சொன்னால் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதிலே எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளுநரும் கூட தன்னுடைய பேட்டிகளிலே அதைத்தான் உறுதி செய்திருந்தார் நேற்று முன்தினம் இரவு முதலே. எனவே இப்போதைய நிலையிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தமிழ்நாடு ஆளுநர் தயாராக இல்லை என்று ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை என்பது தனிப்பெரும்பான்மை என்பதாக வார்த்தை பிரயோகங்களில் பயன்படுத்தப்பட்டாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவை அந்த அதிகாரப்பூர்வ இடங்களான 118 என்பதுதானே தவிர தனிப்பெரும்பான்மை என்பதை ஏற்க முடியாது என்றும் ஆளுநர் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழலில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். நீங்க தொடரலாம். இந்த பிரச்சனை, அதாவது தனிப்பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு விஜய்க்கு அந்த ஒரு எண்ணிக்கை இருக்கின்றதா என்பதெல்லாம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கின்றது. கிட்டத்தட்ட 48 மணி நேரமாக இந்த விவகாரம் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது தமிழ்நாட்டிலே. விஜய் எப்படியும் ஆட்சி அமைத்தே தீருவேன் என்று முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் ஆளுநர் என்னுடைய நிலைப்பாட்டை விட்டு நான் ஒருபோதும் இறங்க மாட்டேன் என்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுகின்றன. அவர்களை பொறுத்தவரை 118 ஆதரவு கையெழுத்துகள், அந்த ஆதரவு கையெழுத்துகள் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு வகை செய்து கொடுப்போம். விஜய் ஒரு இடத்தில் கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கின்றார், மொத்தமாக 2 இடத்தில் என்பதால் அந்த எண்ணிக்கை 117 குறைந்துவிடும். 118 என்பது 117 குறைந்துவிடும். எனவே 117 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தால் விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை தமிழக வெற்றி கழக தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் வழங்கி விடுவார். ஆனால் அதற்கான பெரும்பான்மை இல்லை என்பதிலே விஜய் திட்டவட்டமாக இருக்கின்றார். இதற்கு முன்பாக பல வழக்குகள் இருக்கின்றன. எஸ்ஆர் பொம்மை வழக்கு உள்ளிட்டவற்றில் எல்லாம் கூட ஒரு ஆளுநர் என்பவர் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் தலைவர், அதாவது போட்டியிட்ட கட்சிகளிலேயே அல்லது போட்டியிட்ட கூட்டணியிலேயே எந்த கட்சி அல்லது கூட்டணி கூடுதல் இடங்களை பெற்றிருக்கின்றதோ அவர்களை நீங்கள் ஆட்சி அமைக்க வைத்து விடுங்கள், அதன் பிறகு ஒரு காலக்கெடு வழங்கி அந்த காலக்கெடுவுக்குள் அவர்கள் தங்களுடைய அந்த எண்ணிக்கையை நிரூபிக்காவிட்டால், பெரும்பான்மைக்குரிய எண்ணிக்கையை அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்காவிட்டால் அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் கலைத்து விடுங்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரி வரும் பொழுது பெரும்பான்மை இல்லை என்று சொல்லி அந்த தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைப்பதை நீங்கள் தடுத்து விடாதீர்கள் என்பதுதான் எஸ்ஆர் பொம்மை வழக்கிலே 94 கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை தான் இப்பொழுது உயிர் நாடியாக நினைத்து தமிழக வெற்றி கழகத்தினர் அடுத்த கட்ட முயற்சிகளுக்காக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சட்ட நிபுணர்களோடு. அதே நேரம் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து நேற்று கூறும் பொழுது அந்த 94 தீர்ப்புக்கு பிறகாக உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாம் வழங்கி இருக்கின்றது. அந்த வழிகாட்டு நெறிமுறை அடிப்படையில் தான் ஆளுநர் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்லுகின்றார் என்பதாக ஆளுநர் மாளிகை கூறியிருந்தது. அது என்ன நிலைப்பாடு என்றால், அதாவது குதிரை பேரங்கள் நடைபெறுவதை தடுப்பதற்காக சில வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. அதில் பெரும்பான்மை இல்லாதவர்களுக்கு நீங்கள் அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்க வேண்டாம், அதன் பிறகு அவர்கள் சட்டப்பேரவையிலே அறுதி பெரும்பான்மை இடங்களை நிரூபிப்பதற்காக குதிரை பேரத்திலே ஈடுபடுகின்றார்கள். எனவே நீங்கள் அப்ப முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும் பொழுது அவருக்கு முழு தகுதி இருக்கின்றதா, அதற்குரிய இடங்கள் இருக்கின்றதா என்பதையெல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்து விட்டுதான் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் உச்ச நீதிமன்றம் அதன் பிறகு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கிவிட்டது என்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறுகின்றார்கள். எனவே விஜய்க்கு இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது சட்டப்பூர்வமான சில வழிகளை விஜய் மேற்கொள்வார். அதன் மூலமாகத்தான் விஜய்க்கு இருக்கக்கூடிய தேவை என்னவென்றால், இப்பொழுது தனக்கு முதலமைச்சராக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி தனக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்காக 117 உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று அதை வெளிப்படையாக வாக்கெடுப்பிலே நிரூபிக்க வேண்டும். இதுதான் விஜய்க்கு இப்பொழுது தேவையாக இருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்க வையுங்கள், அதன் பிறகு நான் என்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்து காட்டுகின்றேன் என்பதை நிலைநாட்டுவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் என்னிடம் பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான்
அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைப்பேன் என்பதாக ஆளுநருடைய நிலைப்பாடு இருப்பதாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆளுநர் மாளிகை வட்டார தகவல்களை பார்க்கும் பொழுது அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் ஆளுநர் இருக்கின்றார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இது ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது. குறைந்தபட்சம் விஜய் தரப்பு என்ன நினைக்கின்றார்கள் என்று கேட்கும் பொழுது அந்த அணியில் இருக்கக்கூடிய சில சட்ட நிபுணர்களுடன் பேசும் பொழுது விஜய் அந்த வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டாலும் கூட அன்றைய நாளிலே தவிக தலைவர் விஜய் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளாக எழுந்து விஜய் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி விஜய் பேசும் பொழுதே தமிழக மக்களுக்கு அவர் சொல்ல நினைக்கின்ற செய்திகளை அன்றைய நாளில் அவரால் சொல்லிவிட முடியும். அதுவே எங்களுக்கு ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும். அதன் பிறகு மறுதேர்தல் நடந்தால் கூட எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். அல்லது நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதன் பிறகு நாங்கள் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நாளிலாவது விஜய் அந்த சட்டப்பேரவைக்குள்ளாக நின்று அந்த வாக்கெடுப்புக்கு முன்பாக பேசுவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய அந்த சட்டப்பிரிவை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர் அணியை சார்ந்தவர்கள் சொல்ல கேட்க முடிகின்றது. எனவே அதற்கான நகர்வைத்தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு இப்பொழுது காங்கிரஸ் உத்தரவு இருக்கின்றது. இது காங்கிரசினுடைய தேசிய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தனக்கு இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் மூலமாக, சட்ட நிபுணர்கள் மூலமாக விஜய்க்கு உச்சநீதிமன்றம் அளவிலே சில உதவிகளை செய்வதற்கு தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.